காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரத்துக்கு 10 ஆண்டு செல்லுபடியாகும் வகையில் பாஸ்போர்ட்டை புதுப்பித்து தருக என்று பாஸ்போர்ட் அதிகாரிக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நீதிமன்ற செய்தியாளர் மதன் இணைகிறார். மதன், விவரங்களை பதிவு செய்யலாம். ஸ்ரீராம், காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் தன்னுடைய பாஸ்போர்ட்டை 10 ஆண்டுகளுக்கு புதுப்பித்து தர வேண்டும் என ஆன்லைன் மூலமாக விண்ணப்பம் செய்திருந்தார். இந்த விண்ணப்பம் பரிசீலிக்கப்படவில்லை. இதை தொடர்ந்து மண்டல பாஸ்போர்ட் அதிகாரிக்கு எதிராக கார்த்தி சிதம்பரம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு நீதிபதி அனிதா சுமந்த் முன்பு விசாரணை நடைபெற்று வந்தது. இந்த வழக்கில் மத்திய அரசின் வாதங்களை பார்க்கும்போது, அதாவது கார்த்தி சிதம்பரம் மீது ஏற்கனவே பல குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளது. 10 ஆண்டுகளுக்கு செல்லுபடியாகக்கூடிய வகையில் பாஸ்போர்ட்டை புதுப்பித்து தர முடியாது என்றும், ஓராண்டுக்கு வேண்டுமானால் அந்த பாஸ்போர்ட்டை புதுப்பித்து தரும் என்ற ஒரு வாதம். ஆனால் கார்த்தியில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் வில்சன், அதாவது சட்ட விதிகளின்படி 10 ஆண்டுகளுக்கு செல்லத்தக்க வகை பாஸ்போர்ட்டை புதுப்பித்து அவருக்கு மத்திய அரசு எந்த ஒரு நியாயமான காரணங்கள் இல்லை என்ற ஒரு வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. இந்த இருதரப்பு வாதங்களை முடிந்த நிலையில் இன்று தீர்ப்பு வழங்கிய நீதிபதி அனிதா சுமந்த், கார்த்தி சிதம்பரத்திற்கு 10 ஆண்டுகளுக்கு பாஸ்போர்ட்டை நீட்டிக்க மறுப்பதற்கு உரிய காரணங்களை மத்திய அரசு தெரிவிக்கவில்லை என்று தெரிவித்தார். ஒவ்வொரு முறையும் வெளிநாடு செல்வதற்கு நீதிமன்றத்தை நாடும் போதும் நீதிமன்றம் விதிக்கக்கூடிய அந்த நிபந்தனைகளை இதுவரைக்கும் கார்த்தி சிதம்பரம் மீறவில்லை என்றும் தெரிவித்து, கார்த்தி சிதம்பரத்துக்கு பாஸ்போர்ட்டை 10 ஆண்டுகளுக்கு புதுப்பித்து தர வேண்டும் என்று சென்னை மண்டல பாஸ்போர்ட் அதிகாரிக்கு தற்போது உத்தரவு பிறப்பித்துள்ளார். அது மட்டுமில்லாமல் புதுப்பிக்கப்பட்ட இந்த பாஸ்போர்ட்டை விசாரணை நீதிமன்றத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்றும், வெளிநாட்டிற்கு செல்லும் போது வழக்கம் போல அந்த உரிய மனுவை தாக்கல் செய்து அந்த பாஸ்போர்ட்டை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் தற்போது கார்த்தி சிதம்பரத்திற்கு ஒரு உத்தரவு பிறப்பித்து இந்த வழக்கு இன்று முடித்து வைக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மதன்.